என்ற ஒரு 80 வயது கொண்ட ஒரு முதிர் வயது கொண்ட ஒரு தீர்க்கதரிசி சபையிலே காணப்பட்டு விடுகிறார். சபைக்கு அந்த அதிகாரம் அல்லது அந்த சவரட்சணை செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருகின்றார். அதுக்கு தான் தசமபாகம் செலுத்துகிறார்கள். ஜனங்க தசமபாகம் செலுத்துகிறதும் அது சபையில் ஆகாரம் நிறைய ஸ்டோரேஜ் ஹவுஸ், அது அப்பம் அந்த இடத்துல குறைவுபடாது இருக்கணும். மாம்சத்துக்குரிய அப்பமும் சரி, ஆவிக்குரிய அப்பமும் சரி. அதனால் இந்த ஏழைகள் அல்லது திக்கற்றவர்கள், இந்த வயது சென்றவர்கள் இவர்களை பராமரிப்பதிலே சபை ஒரு பங்கு எடுத்துக்கொள்ள தான் செய்யும். நான் சொல்லுகிறது இது வேதத்தில் இருக்கிற காரியத்தை சொல்லுகிறேன். இப்பொழுது எல்லாம் பென்ஷன் வாங்குறாங்க. அதனால் அந்த பசங்களே எது நசல் கொண்டதோ அந்த பென்ஷனர்ஸை அவங்க தூக்கிடுறான். சபை வரைக்கும் வரதில்லை. அந்த முதிர் வயது கொண்டவர்களும் அந்த ஓய்வூதியம் இருக்கிறபடினாலே அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல அவர்கள் கற்றோருக்கு சென்றாலும் சிறப்பு. அதுபோல் இந்த ஓய்வூதியம் இருக்கிறவர்களுக்கு எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது.